அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி. இடமிருந்து வளம். பெண்கிறத நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அதேனா அதுக்கு ஹிண்ட் இங்கே இருக்குது. ஒன்று மேலேருந்து கீழே. கடையாணி அப்படின்னா என்ன? கடையாணின்னா வீலில் கடைசியில் மாட்டி வச்சுருப்பாங்க. அச்சாணி, வண்டி சக்கரம் கலராமல் இருக்கிறதுக்காக அச்சாணி அப்படின்னு சொல்லுவோம். அச்சாணியை கடையாணி, கடைசியில் இருக்கும் ஆணி போன்ற பொருள். ஓகே, அப்போ பெண்ணுங்கிறத என்னன்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு முன்னால் 6 வலமிருந்து இடம் என்னென்னு பார்ப்போம். வல்லம், போட்டை தான் சொல்கிறாங்க. படகு, இதை நாவாய் சொல்லலாம், இல்லை தோணி சொல்லலாம். நான் இங்கே தோணி சொல்கிறேன். 6 மேலேருந்து கீழே என்ன? விசேஷ நாட்களில் வாசலில் கட்டுவது. விசேஷ நாளில் வீட்டு வாசலில் என்ன கட்டுவோன்னா தோரணம், மாவிலை தோரணம் இல்லை தோரணம், 3 சொல்லி என்ன வரணும். ஓகேங்களா? அப்போது 11 இடமிருந்து வளரணும். இது 10 செய்யுமாம். பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 சொல்லி நான் உண்டு. பணம் வச்சுக்கவன் என்னன்னாலும் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது. 7 கீழேருந்து மேலே என்ன? அசுத்தம். சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருக்கிற மாசு, கை, ஈனம், இல்லைன்னா அழுக்கு சொல்லலாம். அழுக்காக இருக்கா, அசுத்தமாக இருக்கா. பதில் என்ன? அழுக்கு. சரிங்க. பெண்கிறத ஆளை 5 கூல முடியுது. நாமெல்லாம் பெண் அப்படின்னா பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளமென், இதான் பெண்ணுடைய பருவங்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இங்கே அணங்குன்னு எழுதுறேன். அணங்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வம், அச்சம், அழகு உடைய பெண், அதாவது தெய்வீக பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சொல்லி நான் வேணுங்க. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? குழந்தைகள் ஏதாவது கேட்டு பிடிப்பது. குழந்தைகள் ஏதாவது கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடம் பிடிப்பாங்க. என்ன பிடிக்காங்க? அடம், அடம் பிடித்தல். அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன அப்படின்னா 2 மேலேருந்து கீழே என்ன? இயல்பு. இதுக்கு ஹிண்ட்டு 4 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் எறிதல் ஒரு போட்டி. ஈம்னு போட முடியாது, அதாவது ஈட்டி எறிதல்னு போட முடியாது. வட்டி எறிதல் சொல்லலாம், அதாவது டிஸ்க் த்ரோ. ஓகே. வம் வந்துச்சு அப்படின்னா 2. இயல்பு அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தன்மை, அதாவது குணம், பண்பு, இயற்கையாக உள்ளது. இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்னா அவங்களோட சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 2 இடமிருந்து வளம் என்ன? தங்கம், கோல்டு. தங்கத்தை கனகம் சொல்லலாம். சூ வந்துக்கனால நான் சொர்ணம்னு சொல்கிறேன். பதில் என்ன? சொர்ணம், இல்லைன்னா கனகம்னு நம்ம சொல்லலாம். சொர்ணம் சுத்தமான சமஸ்கிருத வார்த்தை. இப்படி சொர்ணம் எழுத மாட்டோம், நம்ம சொர்ணம் இப்படி எழுதுவோம். ஓகே. 8 கீழேருந்து மேலே என்ன? மத்தியஸ்த. சென்டரில் 2 பக்கமும் மத்தியஸ்தம் பண்ணவங்க, நடுநிலையாக இருக்கக்கூடியவர் நடுவர். ஓகேங்க. 10 கீழேருந்து மேலே என்ன? உடன்படல். சரின்னு சொல்லுங்கள், விருப்பத்தை சொல்லுங்கள், சம்மதம்னு சொல்லுங்கள். ஓகே. சம்மதம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 5 இடமிருந்து வளம் என்ன? கடிதம், லெட்டர், தபால். இங்கே என்னென்னு எழுதோ? மடல். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? தவளை என்றும் வேர்ட். தவளைன்னு மீனிங் வேணுமாங்க? தவளைன்னு நான் சொல்கிறேன், நுணல் அப்படின்னு சொல்கிறேன். 3 சொல்லி நான் வேணுங்க. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு வார்த்தை உண்டு, பழமொழி உண்டு. நுணல்னால் நீங்கள் நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம், தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் ஃபார்ம் நுணல் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது தான். 9 இடமிருந்து வளம் என்ன? திட்டு, அடுத்தவங்கள வசப்படுறது, வசவு. ஓகே. அப்போ 9 மேலேருந்து கீழே என்ன? நிறம்,
கலர், சாயம்னு எழுதுவோம், இங்கே இன்னைக்கு வண்ணம்னு எழுதுவோம். ஓகேங்களா? 13 கீழே இருந்து மேலே என்ன? பதவி வரும்போது எம்ஜிஆர் பாட்டுங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வேண்டும் தோழா. பதவி வரும்போது தலக்கணம் பிடிச்சு ஆடக்கூடாது, பணிவும் இருக்கணும், துணிந்து செய்யக்கூடிய செயலும் செய்யணும். நல்ல லிரிக்ஸ் உள்ள பாட்டுங்க. 14 வலமிருந்து இடம் என்ன? நகை. நகைன்னு ஒரு நகை வருதுங்க. இதை வந்து என்னன்னு சொல்லலாம், அணிகலன் இல்லை, ஆபரணம் சொல்லலாம். ஆல்ரெடி பேக்கு நக் ஆபரண. ஓகே, அப்போ 14 மேலேருந்து கீழே என்ன? அக முதல எழுத்தெல்லாம் டேஷ் முதச்சே உலகு. அக முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. ஆதி பகவன் முதச்ச உலகம். ஆங்க இடத்துல தான் இந்த உலகமே ஆரம்பிக்க. அம்மா அப்பா நம்ம கடவுள்லேருந்து, நம்ம முதல்ல தொழக்கூடிய கடவுள்லேருந்து எல்லாமே ஆலந்தான் ஆரம்பிக்க உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் திருக்குறள். 18 வலமிருந்து இடம் என்ன? கணிதம், மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு, மேக்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, 17 மேலேருந்து கீழே என்ன? கூல ஆரம்பிச்சுக்கு. அசுவம், அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வமேதம் அப்படின்னு சொன்னாலே அங்கே அசுவம் அப்படின்னாலே குதிரை, குதிரை வேள்வி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ நான் குதிரை அப்படின்னு எழுத. அசுவம்னா குதிரை, பரி புறவி அப்படின்னு சொன்னாலும் குதிரை தான். 21 இடமிருந்து வலம் என்ன? பசு கூட்டம். கிருஷ்ணா வந்து பசு கூட்டம் மேய்ப்பவர்னு சொல்ல மாட்டோம், ஆணிரை மேய்ப்பவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆணிரை மேய்ப்பவன். ஓகே, இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. 12 இடமிருந்து வலம் என்ன? ஒரு பாடகி. இதுக்கு ஹிண்ட் வேணும். இயக்குனர் பாக்கியராஜின் குரு. பாக்கியராஜ் அவர்களோட குரு வந்து யாருன்னா பாரதிராஜா அவர்கள். பதில் என்ன? பாரதிராஜா. ஸோ அப்போ 12 இடம் வந்து வலம் வந்து என்னன்னு சொல்லலாம். ஒரு பாடகிக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2 ஆன்சர் வச்சுருந்தேன், ஜானகி இல்லை சித்ரான்னு. இப்போ வந்துக்கனால சித்ரா மட்டும்தான் எழுத முடியும். ஓகே, இந்த கேள்விக்கு என்னன்னு பார்ப்போம். நாட்டில் முதல் அச்சு இயந்திரம் நிறுவப்பட்டது, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ 19 கீழே இருந்து மேலே என்ன? உடுத்துதல், தரித்தல், ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறது, அணிதல் அப்படின்னு சொல்லலாம். 3 சொல்லி நீ தாங்க வரும். ஓகே, அப்போ 19 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பொறாமை குரலில். பொறாமை அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு, அழுக்காராமை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே இருக்கு. ஸோ பதில் என்ன? அழுக்காறு. 10 திருக்குறள் இருக்குங்க. 161லேருந்து 177, 161 முதல் 170 வரைக்கும் உள்ள 133 அதிகாரத்தில் இது ஒரு அதிகாரம். அழுக்காறுன்னு அதிகம். அழுக்காறு அதாவது அடுத்தவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல கொடுக்கக்கூடிய அதிகாரம். ஓகே, பொறாமை வந்துன்னா நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம். 20 கீழேருந்து மேலே என்ன? காடு, வனம், அடவி. நான் இங்கே வந்து என்னென்னு சொல்லி எழுதுன்னா கானகம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வேர்டு வந்துச்சுங்க. அச்சு இயந்திரம் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி இம்பாடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பதில் என்ன? தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில் 1712 வருஷத்தில் ஜெர்மன் பாதிரியார், அவரோட பின்பாதி நேம் மட்டும் சொல்கிறேன், சீகன் பாலகு, அவங்க புதிய ஏற்பாடை பெண்டிங் பண்ணுறதுக்காக இங்கே பஸ்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டு என்னென்னு பார்ப்போம்.
ஓகேங்களா. பழம், களம், ஓகே, பாலம், வளம், சரிங்களா, கழகம் அப்படின்னு நிறைய கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிங்கள் வித்தியாசங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ 2 வித்தியாசம் மட்டும் வேணால் நான் சொல்கிறேன். ரிவர்ஸில் எழுதிய ஆக்சுவலாக மெசேஜ். இதோட தலைப்பாக ஒரு வித்தியாசம், மொதல் வித்தியாசம். 2வது வித்தியாசம் அவரும் யோசிக்க, நானும் யோசிக்கேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.